அம்மா எங்கடி? அம்மா காணுமே, என்ன பண்றது? யாராவது என்னை பாக்குறாங்களா? இல்ல, எல்லாருமே என்னை தான் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டே பிரியாணி ஸ்பெஷல். நின்னுதாங்க முதல் நாள் ஸ்கூல் போற, பொறுமையா போ. பாவம் குழந்த 1.5 மாதம் வரையும் நல்லா 9 மணி ஷிஃப்ட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது 6 மணி ஷிஃப்டாக மாற்றிட்டாங்க. மன உளைச்சல்லே வேலை பார்த்துட்ருக்கா. உனக்கு இனிமேல் 6 மணி ஷிஃப்ட் தான். ஏன்னா என் கூடவே நீனும் எழுந்திருக்கிற. ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு திவிக்கு ஸ்கூல் ரீஓப்பனில் ஃபஸ்ட்டு நாள். அதனால இன்னைக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சதுங்கிறத குத்தி காமிக்கிறாரு சார். எப்பயுமே வந்துட்டு எல்கேஜி போனதுலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போன வரைக்கும் எப்பயுமே ஃபஸ்ட்டு நாள் வந்து போகிறத விலாக் எடுப்போம். அதை எப்பயும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 3rd ஸ்டாண்டர்ட்லேயும் எடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதனால நேற்று நைட்டே வினோகிட்ட சொல்லிட்டேன், நாளைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் நீ டான் எழுந்திருக்கிறேன்னு. நான் 5 மணிக்கு எழுந்துச்சேன்னா நான் எழுப்பவே இல்லை, அவனே எழுந்திரிச்சு வந்துட்டான். இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகிறாரா, அவருக்கு ஸ்நாக்ஸ் வந்து வேர்க்கடலை சுண்டல் நேற்றே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன கேட்டிருக்காருன்னா பன்னீர் பிரியாணி வேணுமா. பன்னீர் இருந்தால் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜில் பார்த்தா பன்னீர் இருந்துச்சு. சரி பன்னீர் பிரியாணியே பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் அதில் எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நான் சொல்லிட்டேன், நீ கேட்டதை நான் செஞ்சு தருவேன். நான் ஒன்றே ஒன்று தான் உன்கிட்ட கேட்குறேன், நீ நல்லா படிக்கணும், நீ கேட்குறத எல்லாம் செஞ்சு தரேன்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லி தலையெல்லாம் ஆட்டியிருக்கான். Good morning. Have a nice day. இந்த நெய்யெல்லாம் அடியில் கெட்டியாக இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். அதில் வந்துட்டு இன்னைக்கு சூடு பண்ணி எல்லாத்தையும் ஊற்ற போகிறேன். எல்லாம் பொசுங்க போகுது போ. சூடு ஆயிட்டு. அதனால தான் எல்லா டப்பாயும் ஒன்றா கொண்டு வந்து. என்ன கேட்ட நீ? பன்னீர் பிரியாணி. அதே 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 ஏன் நெய்யில் போட்டு இருக்கணுமா? ஆமாம், இது அப்படியே நெய்யில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். குட் மார்னிங். மொட்டை அண்ணன் இன்னைக்கு ஸ்கூல் போயிடுவா. ஸ்கூல் போகிற அண்ணன் என்னடா இது யோசனையில் இருக்கிறேன். கூட யாரும் விளையாட மாட்டாங்க இன்னைக்கு. அண்ணன் 4 மணிக்கு மேலே தான் வருவான். 4 மணிக்கு மேலே தான் வருவான். ஆமாம், 4 மணிக்கு மேலே தான் வருவான். அது வரைக்கும் நீ ஜாலியாக இருக்கலாம்னு இருக்கிறியா? குட் மார்னிங் டி. அண்ணா ஸ்கூல் போகிறான். என்ன பண்ணும்? என்ன பண்ணும் அம்மா? படுத்து தூங்குமா? படுத்து தூங்குமா? வேணாமா? டைம் ஆயிடுச்சு, அங்கே உட்காந்துமா. குட் மார்னிங் சொல்லு எல்லாருக்கும். குட் மார்னிங் சொல்லு. ரெண்டு வதக்குனா வினோக்கு எப்போ காப்பெல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டு பச்சை மிளகா வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்தேனே. ஆமா, கண்ணில் வச்சு பின்னாடி சரியா எரியுது. நினச்சிக்கிட்டே தான் உன்ட்ட கொடுத்தேன். பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுட்டு நிவிங்கிட்ட போயிடாதான்னு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் உன் கண்ணிலே வச்சுக்கிட்டியா? சூப்பர். அவ்வளோதாங்க, பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரைஸை வடித்து கொட்ட வேண்டியதான். ஒரு வழியாக திவியை கிளப்பி கொண்டு வந்துட்டேன். இன்னும் சீத்து வேலை தான் முடியல. என்ன இங்கே வரு, இன்னும் பவுடர் அடிக்கல, தலைக்கு எண்ணெய் வைக்கல. என்ன அவன் சாப்பிட்டுட்டு தாண்டி வந்து பண்ண முடியும். அப்படி சொல்லு. நானும் என் வேலையை முடிஞ்சிட்டு ரைஸ் வெந்துருச்சு, நான் அப்படியே தம் போட வேண்டியதான். ரைஸ் தனியாக வடிச்சிட்டியா? ஆமாம். பிரியாணி போடுற கேப்லேயே வந்துட்டு ஜூஸ் போட்டுட்டேன், முட்டை வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சுண்டல் எடுத்து வைக்கணும். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சது. தயிர் பச்சடிக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தயிர் பச்சடி இன்னும் பண்ணலை. ஆமாம், தண்ணி அவர் பிடிச்சது, இந்த பாட்டிலாம் கழுவி வச்சது அவர். அது சொல்கிறாரு. திவிக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு வேற மாதிரி வந்திருக்கு பன்னீர் பிரியாணி. ஃபர்ஸ்ட் டே பிரியாணி ஸ்பெஷல். பன்னீர் பிரியாணி. ஆமா, கேட்காமலே நான் இங்க திரும்பி பார்த்தா எடுத்து பாருங்க. சாப்பிடு. ஐயோ சூடாது.
மொட்டத்தனமா இருக்கு. முரட்டுத்தனமாக இருக்கான். உங்கள் அம்மா மாதிரியே வந்துட்டு நீனும் வந்து ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் அம்மா தானே வந்து அப்படியே சாப்பிடும்போது வந்து கொடுப்பா ஒரு ரியாக்ஷனு வேற மாதிரி இருக்கும். அப்படிதானே? ஆமாம். பக்காவா இருக்கு. எப்படி இருக்கு? பக்காவாக இருக்கான். பக்காவா இருக்கு. பக்காவாக இருக்கா? சூடுதான் இருக்குமா இருக்கு. இன்னைக்கு திவிக்கு லஞ்சு பன்னீர் பிரியாணி, 2 எக்கு, அப்புறம் ரைத்தா, ஸ்நாக்ஸு, வேர்க்கடலை சுண்டல். இந்த சுண்டல் வினோவுக்கும் சரி திவி எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். இது என்னது? ஜூஸு. திவிக்கு லஞ்ச் டயத்துக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் டைம் வரும், அப்போ ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுப்பான். அவ்வளோதான், திவிக்கு லஞ்ச் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவனை கிளப்பி விட்டுட்டு நானும் அம்மாவை வந்துட்டு மயிலாடுதுறையில் பஸ் ஏற்றி விடுறதுக்கு நானும் கிளம்பணும். அப்போ தான் வந்து முடி இருந்துச்சு, ஓகே லேட்டாக கிளம்புனேன். இப்போ தான் மொட்டை அடிச்சாச்சுல, ஏன் இவ்வளோ நேரம்? எனக்கு சட்டையெல்லாம் போட வேணாமா? மொட்டையை அடிச்சு அப்படியே அவங்களால நிமித்த முடியல, வெயிட் பண்ணி நான் நிமித்துறேன். இல்லை நானே போயிடுவேன். நானே போயிடுவேன் கால் சொல்லிட்டு. போயிடலாம். திவி, ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல் போற? இன்னைக்கு ஹோம்வொர்க் கிடையாது. ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல். அப்படிதான் நீ நினைச்சுக்காத. போனோடனே எல்லாமே முன்னாடி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்படிதான் போயிட்டு இந்த முதல் நாள் பேரை கேட்பாங்க, அட்ரஸ் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காத. என்னடி எடுத்த உடனே வந்துட்டு ஹோம்வொர்க் கிடையாதுட்டாங்க. ஹாய் ஹே சூப்பரா வந்துருச்சு சீதா. ஹாய் குட் மார்னிங் சொல்லு. குட் நைட் சொல்லிட்டு தூங்குவோம்ல, அது குட் நைட் அப்படின்னு சொல்ல. குட் மார்னிங். இவன் காமிங்க இங்க பாரு. குட் மார்னிங். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், சாமி மலை இறங்க போகுது. தூங்க போறான் ஆளு. பாய் தாங்க. திவ்யா அண்ணனுக்கு பாய் சொல்லு, ஆத்தாக்கு பாய் சொல்லு. நீ ஸ்கூலுக்கு போலடா, அண்ணன் ஸ்கூலுக்கு போலடா. அண்ணன் போறான்டா டேய். நின்னுதாங்க முதல் நாள் ஸ்கூல் போறேன், பொறுமையா போ. கண்டுக்கவே இல்லை, அவ்வளோதான். அவன் கண்டுக்க மாட்டான். எப்படி பார்த்தீங்களா, சுத்தமாக எங்களை கண்டுக்கவே இல்லை. அம்மா வந்தாங்களே பாய் சொல்லும் அப்படிலாம் இல்லை, நானா கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு பாய் சொல்லிட்டு வந்தேன். பரவாயில்ல, அதான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கலானே, அப்படியே மறந்துட்டான் நம்மளை, ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததும். அவ்வளோதாங்க, திவ்யை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டோம். இதுக்கப்புறம் அம்மாவை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரணும். இங்கே பாருங்க, நம்ம மொட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ அண்ணன் நம்மளை விட்டுட்டு போயிட்டானே, நம்ம கூட விளையாடுறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் மொட்டைன்னு சொல்ல மாட்டேன். தங்கம், நிவி தங்கம், லட்டு உருண்டை. லட்டு தான் அது. சரி போலாமா? என்னாச்சு? கொண்டு போய் விட்டு வந்துட்டோம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல உட்காந்துருந்தாங்களா, அதே கிளாஸ் ரூம்ல தான் உட்காந்துருக்காங்க எல்லா பசங்களையும். தேர்ட் ஸ்டாண்டர்ட் இதுக்கப்புறம் தான் மாத்தி உட்கார வைப்பாங்க. யூனிஃபார்ம் இதே யூனிஃபார்ம் தானா? ஆனா வேற போட்டுருக்காங்க. அதுல வெவ்வேறு கிளாஸ். ஓ, இந்த கிளாஸுக்கு இந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல, நான் கேட்டுட்டேன் அப்பவே. பழைய யூனிஃபார்ம் தான் சொன்னாங்க. ஓ, அதனால முன்னாடி இருந்ததுதான், போன வருஷம் யூஸ் பண்ண யூனிஃபார்ம் தான் இந்த வருஷமும் போட்டு விட்டுருக்கேன். நம்ம மயிலாடுதுறை வந்துட்டோங்க. இப்போ வந்துட்டு அம்மா எனக்கு வளையல் வாங்கிட்டு வந்தாங்களா, அது ரொம்ப பெருசா இருக்கு, அதை மாத்துறதுக்காக போறோம். எந்த கடையில் வாங்கினேன்? இந்த இடத்துக்குலாம் அவனை கூட்டிகிட்டு வந்தோன்னா வச்சுங்களேன், அவ்வளோதான், எல்லாத்தையும் கேட்பானுவான். இந்த இடத்துக்கு நான் வந்து பல வருஷம் ஆகுது, இதுக்குள்ளேயே போனதில்லை நான். 2 வருஷம் ஆகுது இதுக்குள்ளே போய். நான் யாராவது என்னை பார்க்குறாங்கன்னா, இல்லை எல்லாருமே என்னை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா கேமரா வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கேன், அது ஒரு தனியாக இருக்கு. இந்த இடத்த காமிக்கணும் உங்களுக்காக அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்துருக்கேன். வினோவும் இந்த இடத்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எந்த கடையில வாங்கின அப்படி? எதுக்கு வரும்போதெல்லாம் இந்த வேலையில வர நைட்டி? நைட்டி 10 ரூபா. வேணாம் சரி, நீ காசு இல்லாத வேலையில உன்னை இதெல்லாம் வாங்க சொல்றாங்களான்னு எனக்கு வேணாம்.
இப்பதான் வந்துட்டு இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்தோமா நெவிக்கு, அப்பவே சொல்லி அனுப்பிட்டான். இப்போ நான் நைட்டி எடுத்தேன்னா அவ்வளோதான். நைட்டி வேணாம், நம்ம வேலை வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இல்லைன்னா வாங்கிட்டு நைட்டி வாங்கிட்டேன்னா அதுக்கு திட்டுவோம். அம்மா ஏன் செலவு வைக்கிறாரு. என்ன கடமா போயிட்டே இருக்கு. இந்த கடையா? கடையை மாத்திட்டியா? நான் அழகுதான் ரொம்ப சின்னதா இருக்கு. கரெக்டாக இருக்கா? இதான் கரெக்டான 2 நாள். இதே டிசைன்ல தான் போடணுமா? வேற டிசைன் தர மாட்டீங்களா? சைஸ் தான் கேட்டாப்ல. வேற நாள் எடுத்து காமிச்சேன். 2 நாள் நீங்க 2 எடுத்துக்கீங்க, 2 நாள்ல காமிச்சேன். எவ்வளோக்கா? 120 ரூபா. இந்த அவையில் வாங்கியாச்சு. அம்மா எங்கடி? ஆ அம்மா காணுமே, என்ன பண்றது? சுச்சு என்னடி பண்றது? அம்மாவை காணுடி. நிவிதாங்க எங்க பாக்குறான்? எங்க பாக்குற? எங்க இல்லையே, அம்மாவை காணுமே. ஆத்தாவையும் காணும், அம்மாவையும் காணும். எங்க? எங்கடி போனாங்க? தெரியலையே. நல்லா தூங்குனீல, போ அம்மாவை காணும். என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? சொல்லு, என்ன பண்ண போற சொல்லு. ஏன் சிரிக்கிற? அம்மா எங்க காணுமா? சரி வா, அப்பாட்ட வா, அப்பாட்ட வா, வாங்கடி வா. வளையல் மாற்றின பார்த்தீங்களா? ஒரு வளையல மாற்றுறதுக்கு தான் வந்தோம். காலையிலேயே வந்துட்டு அவங்களுக்கு காலையிலே மாற்றிட்டோன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா. அதனால இப்போதைக்கு மாற்ற மாட்டோம், லேட்டாக மாற்றுவோம்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் ஒரு செட்டு வாங்கிட்டு மாற்றிக்கிறோம்னு சொன்னதுனால சரி ஒரு செட்டு வாங்கிட்டு மாற்றிங்க அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு லாபமா இல்லை எங்களுக்கு நஷ்டமானு தெரியல, இல்லை எங்களுக்கு லாபமா அவங்களுக்கு நஷ்டமானு தெரியல. வளையல மாற்றிட்டு போகிற வழியில் அட்டை வாங்கவே இல்லை அன்னைக்கு. சரி அட்டை வாங்கிட்டு போகலான்னு அட்டை வாங்கிட்டு இருக்கேன். திவிக்கு புக்குக்கு தான் அட்டை போடுறதுக்கு. அந்த செருப்பு பிடிக்கல, அதுக்கு கலர் நான் சொன்னேன்னா அந்த கலர் பிடிக்கல. இதை பார்த்தோன்னா நான் சொன்னேன் இதே மாதிரி வாங்குன்னு. அது இல்லவா, அவனுக்கு எப்பயும் பெரிய செருப்பு தான் பிடிச்சிருக்கு. சரி கலர் அது பாக்குறதுக்கு அவன் கையே வைக்கல பாரு. இத பார்த்தோன்னே ஏன்னு வந்தான் பாரு. கலர் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதான் அந்த கலர்ல பாக்கணும். இது வந்து அண்ணனுக்கு அட்டை போடுறதுக்குடி. அண்ணன் நோட் புக்கு அட்டை போடுறேன். அட்டை வாங்கி நல்லா இருக்குல்ல அட்டை. நான் வந்து இதையும் வாங்கிட்டு வந்து இருக்கேன். நல்லா இருக்கு. ஆமாண்டி, ஸ்டிக்கரா பேர் எழுதுறதுக்கா? போயிட்டு வரீங்களா? சரிங்க, போயிட்டு வரோம். ஒரு கதை தெரியுமா? என்ன கதை? வளையல் மாற்ற மாட்டேன்ட்டாங்க. ஒரு வளையல் வாங்கினாதான் மாத்துவேன்னு சொல்லிட்டாங்க. ஓ இது வரையா? காலை நேரத்திலேயே மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே பேரு ஒரு வளையல் மாற்ற போனேன். எனக்கு இன்னொரு வளையல் கலரை மாத்திடுவாங்க. நல்லா இருக்கு. சரி இந்த பஸ்ல போமா அப்படின்னு சொல்றேன். காசு கொடுத்துட்டேன். போமான்னா வேணாமா, இன்னொரு பஸ் வரும் 1/2 மணி நேரத்துல. ஏமா போமா அப்படிங்கிறேன். அது காசு கொடுத்து போனோம். இன்னொரு பஸ் ஃப்ரீ பஸ்ஸா, வர பஸ் ஃப்ரீ பஸ்ஸா. அதான் அது வேற இது வேறன்னு அப்பயே புரிஞ்சிருக்க வேண்டியதுல. எனக்கு பல்புலாம் லேட்டா தான் எரியும் போல இருக்கு. சரி போயிட்டு வரீங்களா? அது இதுல பெரிய சைஸ் கேட்டேன், கிடைக்கல. இது பேரு குட்டி வாண்டுக்கு தான் இது கிடைச்சு. என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க? ஏண்டா இது பெரிய சைஸ் கேட்டோம், கிடைக்கல. என்னடா நீ சாக்ஸை கழட்டி போனா. என்னடா இது மூஞ்சி ரியாக்ஷன் மாறுது. சாக்ஸை கழட்டிட்டு போனா. எல்லா டைமும் ஒரே நீ மாடல் போட்டு பாரு, போடக்கூடாது. சூப்பரா எல்லா இருக்கும். டைமும் ஒரே மாடல்ல போடக்கூடாது. எனக்கு தெரியாது. அதான் வாங்கி கொடுத்தது. இது உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் வாங்கி கொடுத்தது. ஏய் இந்த மாடல்ல பெருசு இல்லடா. இல்லனா நான் வாங்காம வருவேன். இது மாதிரி தான் பிடிச்சிருக்கா? அதுவும் பிடிக்கலையா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்திட்டு வாங்கிப்போம். அது மாதிரி எத்தனை போடுவான் ஒரே மாதிரி? எத்தனை தடவை தான் போடுறது? சரி மாத்திட்டு வந்துடுவோம் அந்த கடையிலே போயிட்டு. சரியா? மாற்றுவாங்களான்னு தெரியல.
வளையலுக்கே வந்துட்டு மாற்ற மாட்டேன்னாங்க. செருப்பு பிஞ்சு போயிட்டுன்னு ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தோம். அதில் செருப்பு இந்த செருப்பு வேணான்ட்டான். அதுக்கு தான் நான் சொன்னேன்னா இல்லையா, கடையில் போய் இவனே கூட்டிகிட்டு போய் வாங்கினாதான் அது திருப்தியாக போட்டுப்பான், இல்லைன்னா அது கம்பல் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் எங்கே போனாலும் அதிகமாக போட்டு வர மாட்டான். சரி அப்படியே எடுத்து வச்சிருவோம், கொடு. அப்படியே எடுத்து வச்சிரும் தொடச்சிட்டு. அந்த சீதா அந்த இருக்குது யாத்தா, இந்த போட்டுக்கடி. ஸ்கூலில் எப்படி இருந்தது? நல்லா ஜாலியா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா சண்டே மண்டே ஜனவரி பிப்ரவரி ஐயோ என்னது 1 to 3 ஓயே நீ 10 வரையும் அவ்வளவுதான் சொன்னாங்க. இது 3 எழுதி காமிச்சேன். கரெக்டாக எழுதுனியா? கரெக்டாக தான் எழுதியிருப்பேன், எனக்கு தெரியும். ஏன்னா அது உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளோதான் போணுச்சு. அதான் வந்தோடனே என்ன சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஸ்கூல்லேயும் இருக்குது. முத நாள் அப்படி தான் இருக்கும், போக போக தான் தெரியும் என்னென்ன நடக்குங்கிறது. ஹோம்ஒர்க் கொடுக்கல இன்னைக்கு. அதுவும் தரமான மிஸ். தரமான மிஸ் யாரு? அடிக்கிற மிஸ். யாரு? பேர் மறந்துட்டியா? மிஸ் பேர் மறந்துட்டியா? எப்படி சொல்றா பாருங்க, தரமான மிஸ்ஸா அடிக்கிற மிஸ்ஸா? அதானே வேணும் எனக்கு. அப்பதான் நீங்க தான் சேட்டை பண்ண மாட்டீங்க. 2 பேரையும் என்னால சமாளிக்க முடியல, அவ்வளோ பசங்க இருக்காங்க. அதுவும் அடுத்த கிளாஸ் மாத்தி விட்டாங்களா, ரொம்ப க்ரௌடா இருந்தீங்களே, உட்காந்துருக்கும் போது ரொம்ப இருந்தீங்க, அப்படியே நெருக்கிக்கிட்டு உட்காந்துருந்தீங்களே. இன்னைக்கு வரும்போது வேற கிளாஸ் மாத்தி உட்கார வச்சுட்டாங்களா? சரி, அதுதான் பயந்துக்கிட்டே இருந்தா அம்மா. என்னடா இது பிள்ளைய அப்படியே பக்கத்து கிட்ட 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 அப்படியே குமிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு 4 கிளாஸ் ஒன்றா போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரித்து உட்கார வச்சிரும்னு சொன்னாங்க, உட்கார வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்க, திவ்யோட முதல் நாள் ஸ்கூல் போயிட்டு வந்த அனுபவம் வேற மாதிரி இருக்குது. வீட்டிலே இருந்திருக்கலாமா, அங்கே போய் வீட்டில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.